பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7 கணிதத்தில 25வது பாடலான திண்மங்கள் பற்றி படிக்க இருக்கிறோம். திண்மங்கள் அப்படி என்றால் ஏற்கனவே தரம் 6லையும் தரம் 7லையும் நாங்கள் படிச்சிருக்கிறோம். திண்ம பொருட்கள் அப்படி என்றால் என்ன, வெளியில இடத்தை பிடித்து கொள்ளக்கூடியதும் அதே நேரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு வடிவத்தை கொண்டதுமான துளைகளற்ற பொருட்களைத்தான் நாங்கள் திண்ம பொருட்கள் என்கிறோம். திண்மங்கள் அப்படி என்றால் வெளியில ஒரு பொருளை வெளியில வைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்தை பிடிச்சு கொள்ள வேணும், அதே நேரம் குறிப்பிட்ட ஒரு வடிவத்தை கொண்டவையாக இருக்கக்கூடிய பொருட்களைத்தான் திண்ம பொருட்கள் என்கிறோம். தரம் 6ல இந்த திண்மங்கள்ல 3 வகையான திண்மங்களை பற்றி படிச்சிருக்கிறோம். 3 வகையான திண்மங்கள் எவையெல்லாம் என்றால் சதுரமுகி, கனவுரு, ஒழுங்கான, நான்முகி. இந்த 3 திண்மங்களையும் இந்த வலையுருவ கொண்டு அமைத்து இந்த திண்மங்கள் எப்படி இருக்கும், சதுரமுகி என்றால் எப்படி இருக்கும், அதனுடைய மாதிரியை அமைத்து சதுரமுகி ஒன்றினுடைய மாதிரியை அமைத்து அந்த சதுரமுகியினுடைய பண்புகளை பற்றி சொல்லக்கூடிய விதத்துல ஒரு சதுரமுகியினுடைய முகங்களின் எண்ணிக்கை எவ்வளவு, உச்சிகளின் எண்ணிக்கை எவ்வளவு, விளிம்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு என்பது தொடர்பாக தரம் 6ல நாங்கள் படிச்சிருக்கிறோம். அந்த வகையில சதுரமுகி, கனவுரு, ஒழுங்கான, நான்முகியை பற்றி நீங்கள் தரம் 7லையும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சதுரமுகி அப்படி என்றால் அதாவது 6 முகங்களை கொண்ட ஒவ்வொரு முகமும் சதுர வடிவிலான ஒரு திண்மம் தான் சதுரமுகி. சதுரமுகி என்றால் சதுரமுகிக்கு 6 முகங்கள் இருக்கும், ஒவ்வொரு முகமும் சதுர வடிவத்தை கொண்டதாக இருக்கும். அதே நேரம் ஒரு சதுரமுகிக்கு உச்சிகள் 8 உச்சிகள் இருக்கும், விளிம்புகள் 12 விளிம்புகள் இருக்கும். சதுரமுகி போது அப்படி இருக்கக்கூடிய திண்மத்தை தான் சதுரமுகி என்று சொல்லுவோம். 6 முகங்களை கொண்டது, ஒவ்வொரு முகமும் சதுர வடிவமானதாக இருக்கும். உச்சிகள் 8 இருக்கும், விளிம்புகள் 12 இருக்கும். அடுத்ததாக கனவுரு. கனவுரு என்றால் 6 முகங்களை கொண்ட ஒவ்வொரு முகமும் செவ்வக வடிவிலான திண்மத்தைத்தான் கனவுரு என்று சொல்லுவோம். கனவுருக்கும் சதுரமுகியே மாதிரி 6 முகங்கள் இருக்கும். இது தவிர இன்னும் ஒரு திண்மம் ஒழுங்கான நான்முகி பற்றி படிச்சிருக்கிறோம். ஒழுங்கான நான்முகி என்றால் ஒவ்வொரு முகமும் முக்கோண சமபக்க முக்கோண வடிவமானதாக இருக்கும். உச்சிகள் 4 உச்சிகள் இருக்கும், விளிம்புகள் 6 விளிம்புகள் இருக்கும் ஒழுங்கான நான்முகிக்கு. இந்த 3 திண்மங்களை பற்றி முதலாவது திண்மம் என்ன அப்படி என்றால் சதுர கும்பகம். எப்படி இருக்கும், அண்ட வடிவமானதாக இருக்கும். 4 சமனான முக்கோணி
இருக்கிற இந்த பெயர் சதுர அடி கும்பகம். அடி சதுர வடிவத்தை உடையது. அடி எல்லா இடங்களும் பார்த்தீங்கன்னா குறிக்கப்பட்டு 6 சென்டிமீட்டரை கொண்டதான சதுர வடி. அதே நேரம் 4 முக்கோண வடிவ முகங்களை கொண்டிருக்குது. பாருங்க, 4 சமனான முக்கோணிகள். இங்கே ஒரு முக்கோணி 1 2 3 4 4 சமனான முக்கோணிகளினாலும் சதுர வடிவ அடியினாலும் ஆக்கப்பட்ட இந்த திண்மத்துக்கு பெயர் தான் சதுர கும்பகம். இந்த சதுர கும்பகத்தினுடைய பண்புகளை நாங்கள் பார்க்கலாம். பண்புகள் என்ற வகையில இதனுடைய உச்சிகளின் எண்ணிக்கை, முகங்களின் எண்ணிக்கை, விளிம்புகளின் எண்ணிக்கையை பற்றி நாங்கள் சொல்லுவோம். சதுர கும்பகத்தினுடைய முகங்கள். முகங்கள் என்றா என்ன? மேற்பரப்பில் நாங்கள் ஒரு திண்மத்தை அப்படி திண்மத்தினுடைய மேற்பக்கமாக பார்க்கும்போது காணப்படக்கூடிய இந்த தட்டையான மேற்பரப்புகளை தான் நாங்கள் முகங்கள் என்கிறோம். சதுர கும்பகத்துக்கு எத்தனை முகங்கள் இருக்குது? அடியில ஒரு சதுர வடிவிலான ஒரு முகம் இருக்குது, கீழே ஒரு முகம், மேல 4 முக்கோண முகங்களை கொண்டது. ஒரு சதுர வடிவ முகத்தையும் 4 முக்கோண வடிவ முகங்களையும் கொண்ட திண்மம் தான் சதுர கும்பகம். அப்ப மொத்தமாக சதுர கும்பகத்துக்கு எத்தனை முகங்கள் இருக்குது? 5 முகங்களை உடையது. 5 முகங்களும் எப்படி இருக்கும்? 4 சமனான முக்கோண முகங்களும் ஒரு சதுர வடிவ முகமும் இருக்கும். சதுர கும்பகத்துக்கு 5 மொத்தமாக 5 முகங்கள் இருக்கும். அடுத்ததாக முகங்களை பற்றி சொல்லிட்டோம். இனி உச்சிகளை பற்றி சொல்ல போறோம். இந்த சதுர கும்பகத்துக்கு எத்தனை உச்சிகள் இருக்குது? உச்சி என்றா என்ன? இந்த விளிம்புகள் சந்திக்கக்கூடிய இடத்தை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? உச்சி என்று சொல்லுவோம். உச்சி பார்க்கறதுக்கு முன்னதாக விளிம்புகளை பற்றி படிப்போம். விளிம்பண்டா என்ன? இந்த முகங்கள் சந்திக்கக்கூடிய எல்லை, எல்லையைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? விளிம்பண்டு சொல்லுவோம். முகங்கள் சந்திக்கக்கூடிய எல்லை தான் விளிம்பு எனப்படுகிறது. இது ஒரு விளிம்பு. ஒரு முக்கோண முகமும் ஒரு சதுர முகமும் சந்திக்கக்கூடிய இந்த எல்லை விளிம்பு. எல்லையை நாங்கள் என்ன சொல்றோம்? விளிம்புன்னு சொல்றோம். சதுரமுகிக்கு எத்தனை விளிம்புகள் இருக்குது? 1. அடியில பாருங்க 4 விளிம்புகள் இருக்கு. அடியில 1 2 3 4 விளிம்புகள் இருக்கு. அடியில 4 விளிம்புகள். சதுரத்தினுடைய இந்த 4 விளிம்புகள் 1 2 3 4. அடியில 4 விளிம்புகளும் மேல 1 2 3 4. மேல 4 விளிம்புகள் இருக்கு, அடியில 4 விளிம்புகள் இருக்கு. மொத்தமாக எத்தனை விளிம்புகள் இருக்குது? 8 விளிம்புகள் இருக்குது. சதுர கும்பகத்திற்கு மொத்தமாக 8 விளிம்புகள் இருக்குது. மேல 4 விளிம்புகள், அடியில 4 விளிம்புகள். அடுத்ததாக உச்சியை பார்க்கிறோம். உச்சி என்றா என்ன? இந்த விளிம்புகள் சந்திக்கக்கூடிய இந்த புள்ளிதான் உச்சி எனப்படுகிறது. விளிம்புகள் சந்திக்கக்கூடிய புள்ளி உச்சிய எண்ணுவோம். அடியில உச்சி எண்ணிட்டு வருவோம். அடியில 4 விளிம்புகள் இருக்கிற மாதிரி உச்சிகளும் அடியில 4 இருக்குது. 1 1 2 3 4 உச்சி. அடியில 4 உச்சிகள், மேல ஒரு உச்சி. விளிம்புகள் சந்திக்கக்கூடிய புள்ளி. மேல ஒரு உச்சியும் அடியில 4 உச்சிகளும் இருக்கு. 1 2 3 4. மொத்தமாக 5 உச்சிகள் இருக்குது. விளிம்புகள் மொத்தமாக 8 விளிம்புகள் இருக்கு. 1 2 3 4. அடியில 4 மேல 4 8 விளிம்புகளும் 5 உச்சிகளும் சதுர கும்பகம்.
சதுர கும்பகத்தினுடைய பண்புகள். அப்ப முதலாவதாக நாங்கள் என்ன எழுதுவோம்? ஒரு சதுர கும்பகத்தில் 5 முகங்கள் உள்ளன. முதலாவது பண்பு, ஒரு சதுர கும்பகத்திற்கு 5 முகங்கள் உள்ளன. இரண்டாவதாக, ஒரு சதுர கும்பகத்திற்கு 5 உச்சிகள் உள்ளன. மூன்றாவதாக, சதுர கும்பகத்திற்கு 8 விளிம்புகள் உள்ளன. சதுர கும்பகத்தினுடைய பண்புகள். பண்புகள்ல எழுதுவோம். சதுர கும்பகத்திற்கு 5 முகங்கள் உள்ளன, 5 உச்சிகள் உள்ளன, 8 விளிம்புகள் உள்ளன. முகங்கள் எப்படி இருக்கும் என்றால், முகங்கள் எப்படி இருக்கும்? 5 முகங்கள்ல ஒரு முகம் சதுர வடிவிலான முகம். அடி, இந்த சதுர கும்பகத்தினுடைய அடியானது சதுர வடிவிலான முகத்தினாலும், மேற்பக்கமானது 4 முக்கோண முகங்களினாலும் ஆனது. அதாவது ஒரு முகம் சதுர வடிவத்தை கொண்டது, மற்ற 4 முகங்களும் ஒன்றுக்கொன்று சமனான முக்கோண வடிவத்தை உடையது. அடுத்தது, சதுர கும்பகத்திற்கு 5 முகங்கள் இருக்கின்றன, 5 உச்சிகள் இருக்கின்றன, 8 விளிம்புகள் இருக்கின்றன. இதுதான் சதுர கும்பகத்தினுடைய பண்புகள் ஆகும். கேள்வி எப்படி வரும் அப்படி என்றால், ஒரு சதுர கும்பகத்தினுடைய முகங்கள், உச்சிகள், விளிம்புகளின் எண்ணிக்கையை கூறுக என்று கேள்வி வரலாம். அதே நேரம் இந்த முகங்கள் 5 முகங்களும் அப்படி இருக்குமெண்டா, ஒரு முகம் சதுர வடிவத்தினாலும் மற்ற ஏனைய 4 முகங்களும் சமனான முக்கோண வடிவ முகங்களினாலும் ஆக்கப்பட்டிருக்கும் என்று சதுர கும்பகத்தினுடைய பண்புகளை பற்றி நாங்கள் கூற வேண்டும். அடுத்ததாக, இந்த சதுர கும்பகத்தினுடைய மாதிரியை நாங்கள் எப்படி அமைக்கிறது? சதுர கும்பகத்தினுடைய மாதிரியை அமைப்பதற்காக சதுர கும்பகம் சதுர கும்பகத்தினுடைய அடி சதுர வடிவத்தினால் ஆக்கப்பட்டிருக்கும். ஆகவே ஒரு சதுர வடிவ முகம் ஒன்றுக்கொன்று சமனான 4 சதுர முகம் உண்டு, 4 முக்கோண முகங்கள் இருக்கிற மாதிரி நாங்கள் ஒரு சதுர கோட்டு தாள், உங்களுடைய கணித கோப்பி மாதிரி இருக்கக்கூடிய தாளில் இந்த வேலையை நீங்கள் வரைய வேணும். அப்ப இந்த வேலைக்கு என்ன பெயர் சொல்றோம்? சதுர கும்பகம் அமைப்பதற்கான புற உருவின் வலை. ஒரு சதுர கும்பகத்தை அமைப்பதற்கு தேவையான வலை எப்படி இருக்கும் என்றால் இப்படி இருக்கும். ஏனென்றால் சதுர கும்பகமானது ஒரு சதுர வடிவ முகத்தினாலும் 4 சமனான முக்கோண வடிவ முகங்களினாலும் ஆனது. இப்ப இதற்கு ஏற்ற மாதிரி இதனுடைய விலையை நாங்கள் கூற வேணும். புற உருவின் விலை என்ன விலை? புற உருவின் விலை. அப்படி என்றால் என்ன? ஒரு சதுர கும்பகத்தை அமைப்பதற்கு தேவையான விலை எப்படி இருக்கும்? ஒரு சதுர கும்பக மாதிரியை அமைப்பதற்கு தேவையான விலை எப்படி? அதை சுற்றி 4 முக்கோண வடிவங்கள் வார மாதிரி ஒரு சதுர போட்டு தாளில கீறி இதை அப்படியே வெட்டி எடுத்து ஒரு கிறிஸ்டல் போர்ட்ல ஒட்டிட்டு இவ்வாறு ஒட்டும் பொழுது மாதிரி அமைக்க வேணுமெண்டா நாங்கள் இந்த ஒட்டுறதுக்கான பக்கத்தை கீற வேணும். இப்படி
போகப்படாது. பாருங்க பிள்ளைகள், இப்ப மாதிரிய சதுர கும்பக மாதிரி அமைக்க வேணுமெண்டா வலையை கீறிட்டு அந்த ஒற்ற பகுதிகளை நாங்கள் கண்டிப்பாக கீறினமெண்டா தான் இப்படி ஒட்டி அந்த மடிச்சு இந்த பகுதி ஒட்டக்கூடிய பகுதிகளில் ஒட்டும் பொழுதுதான் அந்த ஒரு மாதிரியாக அப்படியே இருக்கும் அசையாமல். சதுர கும்பகம் ஒன்றினுடைய மாதிரி அமைக்கிறதுக்கு நாங்கள் இப்படியான ஒட்டும் பகுதிகளை கொண்ட இந்த வேலையை தயாரிக்க வேணும். அப்படி இல்லாமல் சதுர கும்பகம் ஒன்றை அமைப்பதற்கான புற உருவின் வலை ஒன்றை வரைந்து காட்டுகண்டா ஒற்ற பகுதிகளை நாங்கள் வரைய தேவையில்லை. ஒற்ற பகுதிகளை வரையாமல் இந்த வலையை மட்டும் வரைந்து காட்டுவோம். ஒரு சதுர முகம் 4 முக்கோண முகங்களை கொண்ட வலையை மட்டும் கீறி காட்டுவோம். இந்த சதுர கும்பகமானது சதுர கும்பகத்தை மாதிரி இருக்கக்கூடிய எங்கேயாவது இந்த சதுர கும்பகத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீங்களா அப்படி என்றால் இந்த எகிப்து நாட்டில இறந்தவர்களை புதைப்பதற்காக உருவாக்கப்படக்கூடிய அடக்கத்தளங்கள் இந்த அமைப்பில்தான் இருக்கும். சதுர கும்பகத்துல இந்த வடிவத்திலானவை நாங்கள் எகிப்திய பிரமிடுகள் என்று சொல்றோம். இப்ப எகிப்து நாட்டுல இருக்கக்கூடிய அந்த பிரமிடுகள் என்ன வடிவத்தில் ஆனவை என்றால் அந்த சதுர கும்பக வடிவத்தில் ஆனவை. எகிப்திய பிரமிடுகள் இந்த சதுர கும்பக வடிவத்தில காணப்படும். இப்ப சதுர கும்பக வடிவத்தில் காணப்படக்கூடிய இடங்கள் அல்லது பொருட்கள் அப்படி என்றால் நீங்கள் எழுதலாம். இந்த எகிப்திய பிரமிடுகள் சதுர கும்பக வடிவத்தில் ஆனவை என்று எழுத முடியும். அப்ப முதலாவது திண்ணம் சதுர கும்பகத்தை பற்றி நாங்கள் படிச்சிருக்கிறோம். அடுத்ததாக இரண்டாவதாக முக்கோண அரியத்தை பற்றி படிப்போம். அடுத்ததாக நாங்கள் படிக்க இருக்கிற திண்ணத்துக்கு பெயர் முக்கோண அரியம். முக்கோண அரியம் அப்படி என்றால் 3 செவ்வக வடிவிலான முகங்களை உடையதும் 2 முக்கோண வடிவிலான முகங்களை கொண்டதுமான அந்த திண்ம பொருளை தான் நாங்கள் முக்கோண அரியம் என்கிறோம். 3 செவ்வக வடிவிலான முகங்களை கொண்டிருக்கும், 2 முக்கோண வடிவிலான முகங்களை கொண்டிருக்கும் இவ்வாறு இருக்கக்கூடிய திண்ம பொருள் முக்கோண அரியம் எனப்படுகிறது. முக்கோண அரியம் ஒன்றினுடைய மாதிரியை நாங்கள் பார்ப்போம். முக்கோண அரியம் பார்த்தீங்கன்னா இந்த முக்கோண அரியம் முக்கோண அரியத்தினுடைய பண்புகளை நாங்கள் பார்ப்போம். இந்த முக்கோண அரியத்துக்கு எத்தனை முகங்கள், எத்தனை உச்சிகள், எத்தனை விளிம்புகள் இருக்குதுன்னு நாங்கள் இப்ப பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா முதல்ல முகங்களை பார்ப்போம். 1 2 3 இப்படி வைக்கும் பொழுது அடியில ஒரு செவ்வக வடிவ முகம் இருக்குது. இதுல ஒரு முகம், இங்க ஒரு முகம், மொத்தமாக 3 செவ்வக வடிவ முகங்களையும் முக்கோண அரியத்தினுடைய முகங்கள் என்னும் போது 3 செவ்வக வடிவ முகங்களையும் 2 முக்கோண, இதுல ஒரு முக்கோண வடிவ முகம், இதுல ஒரு முக்கோண, சைட்ல 2 முக்கோண வடிவ முகம் காணப்படுகிறது. மொத்தமாக 5 முகங்கள் இருக்கும்.
3 செவ்வக வடிவ முகங்கள், 2 முக்கோண வடிவ முகங்கள். மொத்தமாக முக்கோண அரியத்துக்கு 5 முகங்கள் இருக்கும். 5 முகங்கள் உள்ளன. 5 முகங்கள்ல 2 முகங்கள் முக்கோண வடிவம் உடையவை, 3 முகங்கள் செவ்வக வடிவம் உடையவை. இரண்டாவதாக இதனுடைய உச்சிகளை எண்ணுவோம். உச்சி இப்படியே நாங்கள் பார்க்கலாம். 1 2 3. இதுல 3 உச்சிகள் இருக்குது. பாருங்க, 1 2 3. 3 உச்சிகள். விளிம்புகள் சந்திக்கக்கூடிய இடத்துலதான் உச்சி உருவாகும். இப்ப இதுல ஒரு உச்சி, இதுல ஒரு உச்சி, 3 உச்சிகள். அதே போல இந்த பக்கம் 3 உச்சிகள். 1 2 3. மொத்தமாக முக்கோண அரியத்துக்கு 6 உச்சிகள் காணப்படுகிறது. 1 2 3 ஒரு பக்கம். இந்த முக்கோண முகத்திலேயே நாங்கள் உச்சியை கவனிக்கலாம். 1 2 3 உச்சிகள். இதுல 3 உச்சிகளாக மொத்தமாக 6 உச்சிகள் காணப்படுகிறது. 6 உச்சிகள் இருக்குது. அடுத்ததாக விளிம்புகள். எத்தனை விளிம்புகள் இருக்குதுன்னு பார்ப்போம். விளிம்புகள் 1. இந்த இதுல பார்ப்போம். சைட்ல 1 2 3. இதுல பார்த்தீங்கன்னா 1 2 3 விளிம்புகள். அதே போல இங்கே 1 2 3 6 விளிம்புகள். இனி இந்த பக்கம் பார்ப்போம். 7 8 9. 1 2 3. ஒரு பக்கம் சைட்டில 3, அடுத்த பக்கம் சைட்டில 3, நடுவில் இந்த வளைந்த மேற்பரப்புல வளைந்த இல்ல தட்டையான இந்த குறுக்கு வட்டு பரப்புல 1 2 3 விளிம்புகள் காணப்படுகிறது. மொத்தமாக முக்கோண அரியத்துக்கு 8 விளிம்புகள் இருக்குது. விளிம்புகள் 9 விளிம்பு. 9 விளிம்புகள் இருக்குது. முக்கோண அரியத்தினுடைய பண்புகளை பார்ப்போம். நாங்கள் இதுல காட்டப்பட்டிருக்கிற இந்த திண்மத்துக்கு பெயர் தான் முக்கோண அரியம். ஒரு முக்கோண அரியத்துக்கு 5 முகங்கள் இருக்குது. 5 முகங்களும் என்ன வடிவத்திலானவை? 5 முகங்கள்ல 3 முகங்கள் செவ்வக வடிவம் உடையவை. 1 2 அடியில 1 3. 3 முகங்கள் செவ்வக வடிவத்தை உடையவை. 2 முகங்கள் முக்கோண வடிவத்தை உடையவை. சைட் 2. மொத்தமாக 5 முகங்கள் இருக்கும். உச்சிகள் 6 உச்சிகள் இருக்கும். உச்சிகள் 6ஐயும் நாங்கள் சைட்ல பார்க்கலாம். 1 2 3. இந்த பக்கம் 3. 6 உச்சிகள் காணப்படுகிறது. விளிம்புகள் 9 விளிம்புகள் காணப்படுகிறது. இந்த சைட்ல 3, இந்த சைட்ல 3, இந்த நடுவில் இந்த செவ்வக வடிவமான அந்த பகுதியில நாங்கள் 3 விளிம்புகளை கவனிக்க முடியும். இது 1, அடியில 2 காணப்படுகிறது. மொத்தமாக 9 விளிம்புகளை கொண்டது. அப்ப முக்கோண அரியத்தினுடைய பண்புகள் என்று கேட்டாங்கண்டா முகங்கள், உச்சிகள், விளிம்புகள் பற்றி நீங்கள் கூற வேணும். அந்த முகங்கள் எப்படி இருக்கும் என்றும் கூற வேணும். அடுத்ததாக இந்த முக்கோண அரியம் ஒன்றை உருவாக்குவதற்கான புறவலை புற உருவின் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். முக்கோண முக்கோண அரியம் ஒன்றின் மாதிரியை செய்து கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய புற உருவின் வரையை வரைகண்டா. இவ்வாறு நீங்கள் இதுல காட்டியிருக்கிற மாதிரி வரைய வேணும்.
ஏன் நாங்கள் இப்படி வரைகிறோம்? முக்கோண அரியத்துக்கு 3 செவ்வக வடிவ முகங்கள் இருக்கும். ஆகவே 3 செவ்வக வடிவங்களை நாங்கள் கீறியிருக்கிறோம். செவ்வக வடிவமான உருவ கீறியிருக்கிறோம். அதே நேரம் முக்கோண அரியத்துக்கு 2 முக்கோண முகங்கள் இருக்குது. அப்ப 2 முக்கோண வடிவ உருக்களை கீறியிருக்கிறோம். இவ்வாறு இந்த உருவ ஞாபகத்துல வச்சுக்கொண்டு இதனுடைய புற உருவின் வேலையை நீங்கள் கூற வேணும். ஒரு முக்கோணம் அரியம் ஒன்றின் மாதிரியை செய்து கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய புற உருவின் வேலை இவ்வாறு இருக்கும். இந்த முக்கோண அரியத்தை செய்வதற்கான மாதிரி நாங்கள் செய்யும் பொழுது கீறி காட்ட சொன்னா அப்படி கீறி காட்டுவோம். ஆனால் முக்கோண அரியம் இதனுடைய இதே மாதிரியான முக்கோண அரியத்தினுடைய மாதிரியை செய்வதற்கு இப்படி நீங்கள் ஒரு முக்கோண அரியம் செய்ய வேணுமென்றா என்ன செய்யறது? முக்கோண அரியத்தினுடைய புற உருவின் வலையை கீறிட்டு இப்படி அமைக்க வேணுமென்றால் அந்த ஒட்டும் பகுதிகளை நாங்கள் கீற வேணும். ஒட்டும் பகுதிகளை முக்கோண அரியம் ஒன்றின் மாதிரியை உருவாக்க வேணுமென்றா கண்டிப்பாக நாங்கள் இந்த ஒட்டும் பகுதிகளை கீறிட்டுத்தான் இதை அமைக்க வேணும். புற உருவின் வலையை மட்டும் வச்சுக்கொண்டு இதை அமைக்க முடியாது. ஒட்டும் பகுதிகளை கீறினோம்ன்றா தான் மடிச்சு கம் வச்சு ஒட்டி அப்படி ஒரு மாதிரியை உருவாக்க முடியும். அப்ப எப்படி செய்வோம்? ஒரு சதுர போட்டு தாளில இதனுடைய முக்கோண அரியத்தினுடைய புற உருவின் வலையை வரைஞ்சு கொள்ளுவோம். வரைஞ்சு கொண்டு இந்த கண்டிப்பாக செய்ய வேணுமென்றா இந்த ஒட்டும் பகுதிகளை கீறி இருக்க வேணும். கீறி இதை அப்படியே வெட்டி எடுத்து ஒரு பிரிஸ்டல் போர்ட்ல ஒட்டிட்டு நாங்கள் மடிச்சு செவ்வகாவுடைய 3 முகங்கள் வர மாதிரி ஒவ்வொன்றா மடிச்சு செய்வதன் மூலம் செய்து ஒட்டுவதன் மூலம் இவ்வாறான ஒரு முக்கோண அரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்டல் அட்டையில அதை ஒட்டிட்டு அந்த ஒட்டு மடிப்புகளை அப்படி மடிச்சு ஒட்டும் போது இவ்வாறான ஒரு முக்கோண அரியத்தினுடைய மாதிரிகளை பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் இன்றைக்கு 2 திண்மங்களை பற்றி படிச்சு நாங்கள் தரம் 6ல படிச்ச 3 திண்மங்களையும் ஞாபகப்படுத்தின. நாங்கள் இப்ப தரம் 7ல கேள்வி வரும்போது தரம் 6ல படிச்சிருக்கக்கூடிய திண்மங்களை பற்றினமான கேள்விகள் எங்களுக்கு வரும். சில நேரம் கனவுருவினுடைய உச்சிகளின் எண்ணிக்கை கேட்கலாம். ஒய்லரின் தொடர்புக்காக கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஒய்லரின் தொடர்பை எழுதி ஏதேனும் ஒரு திண்மத்திற்கு ஒய்லரின் தொடர்பை வாய்ப்பு பார்க்க அப்படி என்று கேட்டாங்கன்னா நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கக்கூடிய சதுரமுகி, கனவுரு, ஒழுங்கான நான்முகி ஆகியவற்றினுடைய பண்புகள் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் நாங்கள் ஒய்லரின் தொடர்பை சரிபார்க்க முடியும். ஏற்கனவே தரம் 6ல 3 திண்மங்களை பற்றி படிச்சிருக்கிறோம். இப்ப நாங்கள் இன்றைக்கு 2 திண்மங்களை பற்றி படிச்ச. நாங்கள் முதலாவது சதுர பூபகம் அடி சதுரமானதும் 4 சமனான முக்கோணிகளினாலும் உருவாக்கப்படுகிற திண்மத்துக்கு பெயர் தான் சதுர பூம்பகம். சதுர வடிவமான அடியை கொண்டதும் 4 சமனான முக்கோண வடிவ முகங்களினாலும் ஆக்கப்பட்ட திண்மத்துக்கு பெயர் தான் சதுர வடி பூம்பகம் அல்லது சதுர பூம்பகம். சதுர பூம்பகத்தினுடைய பண்புகளை பற்றி படிச்ச நாங்கள். 2வதாக முக்கோண அரியம் பற்றி படிச்ச நாங்கள். முக்கோண அரியமும் 3 செவ்வக வடிவ முகங்களினாலும் 2 முக்கோண வடிவ முகங்களினாலும் ஆக்கப்பட்ட திண்மம்தான் முக்கோண அரியம். முக்கோண அரியத்துக்கு 5 முகங்கள் இருக்கும், 6 உச்சிகள் இருக்கும், 9 விளிம்புகள் இருக்கும்.
அடுத்ததாக நாங்கள் படிக்க போனது ஒய்லரின் தொடர்பு. ஒய்லரின் தொடர்பு அதாவது நாங்கள் தரம் 6லையும் தரம் 7லையும் படிச்ச இந்த மொத்தமாக 5 திண்ம பொருட்களினுடைய முகங்கள், உச்சிகள், விளிம்புகள் இவற்றுக்கு இடையிலான தொடர்பு கூறுறவன் இந்த ஒய்லரினுடைய தொடர்பு. அதாவது ஒரு திண்மத்தினுடைய முகங்கள், உச்சிகள், விளிம்புகள் இவற்றுக்கு இடையில உள்ள தொடர்பை பற்றி சொல்றதுதான் ஒய்லரினுடைய தொடர்பு. ஏதாவது ஒரு திண்மத்தை எடுத்துக்கொள்வோம். திண்மத்தினுடைய நாங்கள் ஏற்கனவே 3 திண்மங்களை பற்றி படிச்சிருக்கிறோம். இப்ப 2 திண்மங்கள், மொத்தமாக 5 திண்மங்களை பற்றி படிச்சிருக்கிறோம். 5 திண்மங்களினுடைய முகங்கள், உச்சிகள், விளிம்புகள் இவற்றுக்கு இடையில உள்ள தொடர்பு என்ன என்பதை முதலாக கண்டுபிடித்தவர் ஒய்லர். ஆகவே இந்த தொடர்புக்கு என்ன பெயர்? ஒய்லரின் தொடர்பு. ஒய்லரின் தொடர்பு என்னண்டா, அதாவது ஒரு திண்மத்தினுடைய ஏதாவது ஒரு திண்மத்தினுடைய உச்சிகளின் எண்ணிக்கை, உச்சிகளின் எண்ணிக்கையையும் முகங்களின் எண்ணிக்கையையும் உச்சிகளின் எண்ணிக்கையும் முகங்களின் எண்ணிக்கையும் கூட்டும் பொழுது கிடைக்கக்கூடிய கூட்டுத்தொகையானது விளிம்புகளின் எண்ணிக்கையுடன் ஒரு திண்மத்தினுடைய உச்சிகளின் எண்ணிக்கையையும் முகங்களின் எண்ணிக்கையையும் கூட்டும் பொழுது வார கூட்டுத்தொகையானது அதே திண்மத்தின் விளிம்புகளின் எண்ணிக்கையுடன் 2ஐ கூட்டுவதற்கு சமனானது ஆகும். இதுதான் ஒய்லரினுடைய தொடர்பு. ஏதாவது நாங்கள் மொத்தமாக தரம் 7 வரை 5 திண்மங்களை பற்றி படிச்சிருக்கிறோம். 5 திண்மங்களில இருந்தும் ஏதாவது ஒரு திண்மத்தை எடுத்து அந்த திண்மத்தினுடைய உச்சிகளின் எண்ணிக்கையையும் முகங்களின் எண்ணிக்கையையும் கூட்டும் பொழுது கிடைக்கக்கூடிய கூட்டுத்தொகையானது விளிம்புகளின் எண்ணிக்கையுடன் 2ஐ கூட்டும் போது கிடைக்கும் பெருமானத்திற்கு சமனானது ஆகும். நாங்கள் ஒரு திண்மத்தை எடுப்போம். இப்ப நாங்கள் இறுதியாக படிச்ச சதுர கூம்பகத்தை எடுப்போம். சதுர கூம்பகம் சதுர கூம்பகத்துக்கு எத்தனை முகங்கள் இருக்கும்? 5 முகங்கள் இருக்குது. உச்சிகள் 5 உச்சிகள் இருக்குது. விளிம்புகள் 8 விளிம்புகள் இருக்கு. படிச்ச நாங்கள் சதுர கூம்பகத்தின் பண்புகளை பற்றி பார்க்கும்போது ஒரு சதுர கூம்பகத்திற்கு 5 முகங்கள் இருக்குது, 5 உச்சிகள் இருக்குது, 8 விளிம்புகள் இருக்குது. இந்த சதுர கூம்பகத்தினுடைய பண்புகளை வச்சுக்கொண்டு முகங்கள், உச்சிகள், விளிம்புகளினுடைய எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒய்லரின் தொடர்பை சரிபார்க்க போறோம். சதுர கூம்பகத்தினுடைய முகங்களின் எண்ணிக்கை எத்தனை? 5. உச்சிகளின் எண்ணிக்கை எத்தனை? 5. உச்சிகளின் எண்ணிக்கைக்கு பதிலாக 5 எழுதுவோம். முகங்களின் எண்ணிக்கைக்கு பதிலாக 5 எழுதுவோம். சமன் சதுர கும்பகத்தினுடைய விளிம்புகளின் எண்ணிக்கை 8. 8ஓட 2 கூட்டுவோம். இதற்கு இது சமனானது ஆகும். இடப்பக்கத்துக்கு வலப்பக்கம் சமனானது. 5 கூட்டினோம்னா 10.
8 2 கூட்டினோம்டா 10. இடப்பக்கமும் 10 வலப்பக்கமும் 10. இடப்பக்கம் வலப்பக்கத்துக்கு சமனாகுது. இப்ப இந்த தொடர்பு இடப்பக்கம் சமன் வலப்பக்கம் தான். என்ன சொல்லி இருக்கு? ஒய்லரினுடைய தொடர்பை பற்றி படிக்கும் போது ஒய்லரினுடைய தொடர்பு என்னவாக இருக்குது? ஏதாவது ஒரு திண்மத்தினுடைய உச்சிகளின் எண்ணிக்கையையும் முகங்களின் எண்ணிக்கையையும் கூட்டும் பொழுது கிடைக்கிற கூட்டுத்தொகையானது அந்த திண்மத்தினுடைய விளிம்புகளின் எண்ணிக்கையோட 2ஐ கூட்டுவதற்கு சமனானது ஆகும். உச்சிகளின் எண்ணிக்கை 5, முகங்களின் எண்ணிக்கை 5. 5 கூட்டுறோம் 10. விளிம்புகளின் எண்ணிக்கை 8. 8ஓட விளிம்புகளின் எண்ணிக்கை எத்தனையா இருந்தாலும் 2 கூட்டினோம்டா சரி. 8ஓட 2 கூட்டினோம்டா 10. இங்கேயும் 10 10 10 10ற்கு சமன்தான். உச்சிகளின் எண்ணிக்கையும் முகங்களின் எண்ணிக்கையும் கூட்டி வார கூட்டுத்தொகை விளிம்புகளின் எண்ணிக்கையோட 2ஐ கூட்டுவதற்கு சமனானது ஆகும். இதுதான் ஒய்லரின் தொடர்பு. இறுதியாக ஒருக்கா ஒய்லரினுடைய தொடர்பை பார்ப்போம். அதாவது ஏதாவது ஒரு திண்மத்தினுடைய உச்சிகளின் எண்ணிக்கையையும் முகங்களின் எண்ணிக்கையையும் கூட்டும் பொழுது கிடைக்கக்கூடிய கூட்டுத்தொகையானது அதே திண்மத்தினுடைய விளிம்புகளின் எண்ணிக்கையுடன் 2ஐ கூட்டி வார கூட்டுத்தொகைக்கு சமனானது ஆகும். நாங்கள் எடுத்திருக்கிற திண்மம் சதுர கும்பகத்தை எடுத்திருக்கிறோம். சதுர கும்பகத்தின் முகங்களின் எண்ணிக்கை 5, உச்சிகளின் எண்ணிக்கை 5, விளிம்புகளின் எண்ணிக்கை 8. உச்சிகளின் எண்ணிக்கைக்காக 5 எழுதுவோம், முகங்களின் எண்ணிக்கைக்காக 5, விளிம்புகளின் எண்ணிக்கைக்காக 8 எழுதுவோம். 2 கூட்டுவோம். 5 5ஓட 5 கூட்ட 10, 8ஓட 2 கூட்ட 10. அப்போ ஒய்லரின் தொடர்பானது சதுர கும்பகத்திற்கு பொருந்துகிறது. கேள்வி இப்படி வரும்: ஏதாவது ஒரு திண்மத்தினுடைய உச்சிகள் முகங்கள் விளிம்புகள் எண்ணிக்கையை எழுதி ஒய்லரின் தொடர்பு பொருந்துகிறதா என வாய்ப்பு பார்க்க அப்படின்னு கேட்டா நாங்கள் இவ்வாறு ஒய்லரினுடைய தொடர்பு இதுதான், இதை எழுதி இவ்வாறு பொருந்துகிறதா என்று நாங்கள் பார்க்க வேணும். ஒய்லரினுடைய தொடர்பை நாங்கள் இன்னொரு முறையிலையும் எழுதலாம். ஆங்கில பெரிய எழுத்துக்களை பயன்படுத்தி உச்சிகளின் எண்ணிக்கை என்றா B, முகங்களின் எண்ணிக்கை என்றா F அண்டும் விளிம்புகளின் எண்ணிக்கையை E அண்டும் எடுத்தும் ஒய்லரினுடைய தொடர்பை நாங்கள் கூற முடியும். B என்றா உச்சிகளின் எண்ணிக்கை, வெர்டிசஸ், நம்பர் ஆஃப் வெர்டிசஸ், உச்சிகளினுடைய எண்ணிக்கை. முகங்களின் எண்ணிக்கை என்றா நம்பர் ஆஃப் ஃபேசஸ், முகங்களின் எண்ணிக்கை. விளிம்புகளின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் எட்ஜஸ். V சக F சமன் E. ஆங்கில பெரிய எழுத்துக்களை பயன்படுத்தி நாங்கள் ஒய்லரினுடைய தொடர்பை விவரிக்க முடியும். அப்போ ஒய்லரின் தொடர்பை எழுதுக என்று கேட்டா இப்படியும் எழுதலாம்: உச்சிகளின் எண்ணிக்கை சக முகங்களின் எண்ணிக்கை சமன் விளிம்புகளின் எண்ணிக்கை சக 2. இப்படி எழுதலாம். அல்லது இப்படி எழுதலாம்: B சக F சமன் E சக 2. B சக F சமன் E சக 2. விளிம்புகளின் எண்ணிக்கையோட 2ஐ கூட்டுவதற்கு சமனானது ஆகும். அப்ப இறுதியாக நாங்கள் முக்கோண அரியத்தை பற்றி படிச்ச நாங்கள் முக்கோண அரியத்தின் முகங்களின் எண்ணிக்கை 5, உச்சிகளின் எண்ணிக்கை 6, விளிம்புகளின் எண்ணிக்கை 9. முக்கோண அரியத்தை பற்றி படிச்ச நாங்கள் முக்கோண அரியத்துக்கு 5 முகங்கள் இருக்குது, உச்சிகள் 6 இருக்குது, விளிம்புகள் 9 இருக்குது என்று படிச்ச நாங்கள் இந்த முக்கோண அரியத்தின் முகங்கள் உச்சிகள் விளிம்புகள் எண்ணிக்கையும் நாங்கள் இந்த ஒய்லர் எண்ணிக்கையும் இந்த ஒய்லரின் தொடர்பு பொருந்துகிறதா என்று பார்க்க முடியும். இப்போ முக்கோண அரியத்தின் முகங்கள் உச்சிகள் விளிம்புகள் எண்ணிக்கையை ஒய்லரின் தொடர்புக்கான இந்த சூத்திரத்துல நாங்கள் பொருந்துகிறதா என்று போட்டு பார்ப்போம். பிக்கு பதிலாக 6, எஃப்க்கு பதிலாக 5,
ஈக்கு பதிலாக 9 சக 2 6ஐயும் 5ஐயும் கூட்டினோம்டா 11 9ஐயும் 2ஐயும் கூட்டினோம்டா 11 இடப்பக்கம் வலப்பக்கத்துக்கு சமனாகுது. சதுர கும்பகத்துக்கு வெள்ளனை பார்த்த நாங்கள் இப்ப நாங்கள் முக்கோண அரியத்தினுடைய உச்சிகளின் எண்ணிக்கை 6, முகங்களின் எண்ணிக்கை 5, ஒளிம்புகளின் எண்ணிக்கை 9. இந்த மூன்றையும் முக்கோண அரியத்திற்கு ஒய்லரினுடைய தொடர்பு பொருந்துகிறதா என்று நாங்கள் தொடர்புல போட்டு பார்க்கிறோம். உச்சிகளுக்காக 6, உச்சிகளின் எண்ணிக்கைக்காக 6, முகங்களின் எண்ணிக்கைக்காக 5, விளிம்புகளின் எண்ணிக்கைக்காக 9 போட்டு நாங்கள் பார்க்கிறோம். 6ஐயும் 5ஐயும் கூட்ட 11, 9ஐயும் 2ஐயும் கூட்ட 11. உச்சிகளின் எண்ணிக்கையும் முகங்களின் எண்ணிக்கையும் கூட்டும் போது வார கூட்டுத்தொகையானது விளிம்புகளின் எண்ணிக்கையோட 2 கூட்டி வார கூட்டுத்தொகைக்கு சமனானது ஆகும். இதுதான் ஒய்லரினுடைய தொடர்பு. ஆகவே பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் திண்மங்கள் பாடத்துல 2 வகையான திண்மங்களை பற்றி படிச்ச நாங்கள் சதுர கும்பகம், முக்கோண அரியம், அதை தொடர்ந்து ஒய்லரினுடைய தொடர்பை பற்றியும் படிச்ச நாங்கள். ஒய்லரின் தொடர்பு நாங்கள் படிச்சிருக்கக்கூடிய 2 திண்மங்களுக்கும் பொருந்துகிறதா என்று பார்த்த நாங்கள். இப்ப 3 விஷயங்களையும் நாங்கள் இன்றைக்கு படிச்சிருக்கிறோம். இப்ப இதோட நாங்கள் வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள். தேங்க்யூ சார்.